கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தினசரி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுத்த திமுக எம்பி ராஜேஷ்குமாருக்கு ராசிபுரம் பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். குடிநீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 854 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் ராசிபுரம், வெண்ணந்தூர், நாமகிரிப்பேட்டை, புதுச்சத்திரம் உள்ளிட்ட ஊராட்சிகள் மற்றும் குக்கிராமங்களைச் சேர்ந்த 5 லட்சம் மக்கள் பயன்பெறுகின்றனர். இத்திட்டப்பணிகள் முழுமையாக முடிந்தவுடன் தினம்தோறும் குடிநீர் விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக எம்பி ராஜேஷ்குமார் மற்றும் அமைச்சர் மதிவேந்தன் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவிப்பதாக ராசிபுரம் பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சி இருந்தப்ப தண்ணி பிரச்சனை நிறைய இருந்தது. 15 நாளைக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. இப்ப திமுக ஆட்சி வந்ததுல இருந்து தண்ணி பிரச்சனை முக்காவாசி சால்வ் ஆயிடுச்சு. கூட்டு குடிநீர் திட்டம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது வந்துட்டா டெய்லி எங்களுக்கு தண்ணி வந்துடும். அதனால இந்த ஆட்சி வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால முதல்வர் ஐயா அவர்களுக்கும் ராஜேஷ்குமார் எம்பி சார் அவர்களுக்கும் நாங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாசத்துல ஒரு நாள் இல்லை 2 நாள் வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ குடிநீர் திட்டம் ஆரம்பிச்சுட்டு இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. அது வந்துச்சுன்னா தினம் தண்ணி வருதுங்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி ஒண்ணுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ தண்ணி வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த திட்டத்தை ஏற்படுத்திய முதல்வருக்கும் எம்பி ராஜேஷ்குமாருக்கும் மிக்க மிக்க நன்றி. அதிமுக 5 நாளைக்கு ஒரு தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ திமுக வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வாரம் ஒருக்கா தண்ணி வந்துட்டு இருக்குங்க. கூட்டு குடிநீர் திட்டம் அந்த வேலை நடந்துட்டு இருக்குங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தினசரி தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல்வர் ஐயாவுக்கும் ராஜேஷ்குமார் ஐயாவுக்கும் நாங்கள் நன்றி. இதற்கிடையே ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பாட்டில் இருந்தாலும் 45 ஆண்டுகளுக்கு மேல் ஆனதாலும் மக்கள் தொகை கணிசமாக உயர்ந்ததாலும் போதிய அளவிற்கு குடிநீர் விநியோகம் செய்ய முடியாத நிலை இருந்ததாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார். தற்பொழுது 854 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறிய அமைச்சர் நேரு, கடந்த 50 ஆண்டுகால வரலாற்றில் ராசிபுரம் பகுதியில் இதுபோன்ற பெரிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை என்று தெரிவித்தார். நாமக்கல் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் 800 கோடிக்கு மேல் செலவு செய்திருக்கிற திட்டம். இது எத்தனை மக்களுக்கு பயன்பெறுகிறது, எத்தனை பேரூராட்சிகளுக்கு போகிறது, ஊராட்சிகளுக்கு போகிறது என்பதையெல்லாம் இங்கு மிக விளக்கமாக எடுத்துரைத்து சென்றிருக்கிறார்கள். இது நாங்கள் எப்பவே வேலையை ஆரம்பிக்கின்றோம். இந்த வேலை